ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி திலகம் 2026. நம்ம இன்னைக்கு மேக்ஸில் தனி வட்டியில் பார்ட் 4 வீடியோ தான் பார்க்க போகிறோம். எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஒன் பை ஒன்று எந்த சம்மையும் மிஸ் பண்ணிடாதீங்க, சரிங்களா? நம்ம ஸ்கூல் புக் சம்மு ப்ளஸ் ஹரிஹண்ட் மேக்ஸ் கைடோட சம்மு ப்ளஸ் நம்ம அது ரிலேட்டடாக என்னென்னலாம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் கேட்டிருக்காங்க அந்தந்த மாடல் ரிலேட்டடாக அப்படிங்கிறத அப்பப்போ நம்ம முடிச்சுட்டு வந்துட்டுருக்குறோம். எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க. சரி, ஓகே. இதெல்லாம் ஓரளவுக்கு நீங்கள் நம்ம நடத்தின சம்மை வச்சு போடுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் அது ரிலேட்டடானது தான். சரி, இருந்தாலும் பரவாயில்ல. சம் நோட் பண்ணிக்கோங்க. ரூ 1200 ஆனது 4 ஆண்டுகளில் 1600 மாறுகிறது எனில் வட்டி வீதத்தை 5% குறைத்தால் அத்தொகை எவ்வளவாக மாறும்னு கேட்குறாங்க. கொஸ்டினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். இப்போது நமக்கு அசல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1200. அப்போ என்ன ஆண்டுகள் எத்தனை கொடுத்துருக்காங்க? 4 ஆண்டுகள் போட்டுட்டோமா? அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? 1600 மாறுகிறது. அப்போ ஒரு அமௌண்ட் அவ்வளோவா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா அது மொத்த தொகை தான். அப்போ என்ன பண்ணுறாங்களாம்மா? வட்டி வீதத்தை 5% குறைத்தால். அப்போ 5% குறைக்கிறாங்க. அந்த சிம்பிள் இங்கே ஆட் பண்ணிக்கோங்க, நான் சொல்லியிருக்கேன். அந்த தொகை எவ்வளவா மாறும்னு கேட்டிருக்காங்க. இப்போது பி கொடுத்துருக்காங்க, என் கொடுத்துருக்காங்க, ஆர் கொடுத்துருக்காங்க, ஏ கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மக்கிட்ட என்ன கண்டுபிடிக்கணும்? வட்டி விதத்தை 5% குறைத்தால் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 5% குறைச்சா அந்த வட்டி தொகை எவ்வளோன்னு பார்க்கணுமா இல்லையா? அப்போ அந்த 5% அப்படியே போட்டு நம்ம SI = PNR/100 ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம்னா நமக்கு வட்டி தொகை எவ்வளோன்னு கிடச்சிரும். அப்போ 5% குறைத்தால் அப்படின்னதுனால இந்த 1600 அப்படிங்கிறது மொத்த தொகை. அதில் 5% எவ்வளோ வந்துச்சு? நமக்கு 240ன்னு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிது. அப்போ 1600ல் 240 மைனஸ் பண்ணோம்னா 1360. இதுதான் ஆன்சர். சரிங்களா? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த எப்போவுமே இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா எடுத்து நீங்கள் நோட் பண்ணி எழுதிக்கோங்க. ஓகே, நம்ம பேசிக் மாடல் தானே, இதில் இத்தனை சம் பார்க்கணுமா அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷினை என்னென்னலாம் கேட்டிருக்காங்களோ எல்லாமே பார்த்துடணும். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்குற சம் அப்படியே கொடுக்குறாங்க, திரும்ப திரும்ப அந்த நம்பர்ஸ் கூட மாற்றாமல் கொடுக்குறாங்க. அப்புறம் ஒரு விஷயம், ஆல்ரெடி ஒரு சம்மில் அந்த இயர்ஸ் அந்த டேஸ் கால்குலேஷனில் ஃபஸ்ட்டு டே எடுத்துக்கணும், அந்த ஏதோ ஒரு நாள் எடுத்துக்கணும், ஏதோ ஒரு நாள் விட்டுறணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ப்ரீவியஸ் இயர் கொஷின் சம்மில் ரெண்டையுமே எடுத்துருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக அப்படி எடுக்கக்கூடாது. நான் அப்படி எடுக்கலை. நீங்கள் நல்லா செக் பண்ணிங்கன்னா தெரியும். ஒரு நாள் எடுத்திருந்தோம், ஃபஸ்ட்டு கொடுக்குற நாளை எடுத்திருந்தோம் அப்படின்னா, அதாவது வாங்கியிருந்த நாளை எடுத்திருந்தோம் அப்படின்னா கொடுக்குற நாளை எடுக்கக்கூடாது. அதுதான் கரெக்டு. ஒரு அந்த பேங்க் எக்ஸாமோட ஆன்சர் கீழேலாம் அவங்க கொடுக்குற நாள் வாங்கியிருக்கிற நாள் எல்லாத்தையும் எடுத்து போட்டிருந்தாங்க. ஆனால் நமக்கு அப்படி படிக்க வேண்டாம். நமக்கு ப்ராப்பராக அது என்ன ஃபார்முலா அப்படின்னா, நம்ம கொடுக்குற ஏதோ ஒரு நாள் எடுத்துக்கணும். நம்ம வாங்குற நாளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொடுக்குற நாளை விட்டுறணும். அதுதான் கரெக்டாக வரும். சரிங்களா? அதை வச்சு கன்ஃபியூஸ் ஆகிட்ருக்காதீங்க. இது ஒரு இஷ்யூவே இல்லை. சரிங்களா? நீங்கள் இதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் பேங்கிங் எழுதுறீங்க அப்படின்னா அந்த டைமில் மட்டும் நீங்கள் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். 31வது சம் பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட தொகை 8% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளில் ரூ 10,080 மாறுகிறது எனில் அசலை காண்க. என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு குறிப்பிட்ட தொகையாமா, அது எவ்வளோன்னு அவங்களுக்கு தெரியல. சரி, R = என்ன கொடுத்துருக்காங்க? 8% எழுதிடலாமா? N = என்ன கொடுத்துருக்காங்க? 5 ஆண்டுகள் எழுதிடலாமா? அப்போ எவ்வளவா மாறுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ மொத்த தொகை 10,080. அப்போ என்ன கேட்டிருக்காங்க? அசல் கேட்டிருக்காங்க. எழுதிட்டோமா? அப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஏ கொடுத்து மொத்த தொகை கொடுத்து அசல் கேட்டாங்கன்னா ஒரு ஃபார்முலா இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன், மறக்கவே கூடாது. சரிங்களா? இப்போது அடுத்தடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கும்போது தான் இப்படி ஃபார்முலா இருக்குது, இப்படி ஃபார்முலா இருக்குது, இப்படி ஃபார்முலா இருக்குதுன்னு ஞாபகப்படுத்திக்கிட்டே போகிறோம். அதுக்காக தான் நான் சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. மொத்த தொகை கொடுத்து அசல் கேட்டாங்கன்னா, ஏ கொடுத்து பி கேட்டாங்கன்னா ஃபார்முலா என்ன படிச்சிருக்கோம்? ஏ கொடுத்து பி கேட்டால் 100A/100 + NR அப்படின்னு படிச்சிருக்கோம். அதுபடி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். 100 × ஏ என்னது? 10,080/100 + NR எவ்வளவு? 8×5 40. அப்போ அப்படியே போடக்கூடாது. நீங்கள் இந்த பக்கம் 100 × 10,080/100 ப்ளஸ் 40 140ன்னு போட்டு இப்போ நீங்கள் அடித்து போடுங்க. எனக்கு ஆன்சர் வரல, எனக்கு தப்பாக வந்துருச்சு அப்படின்னா இதுதான் ஆன்சரு.
நீங்கள் அடித்து போடுறதுல ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா ஆன்சர் தப்பாக வரும். இதே நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி டவுட் கேட்கட்டு ஒரு மெசேஜ் கொடுத்து டவுட் கேட்குறக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நம்ம அடித்து போட்டிருக்கிறதுல ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோமான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் மொபைல் கால்குலேட்டர் கூட எடுத்து வாட்ச் பண்ணுங்கள், எடுத்து பாருங்கள். மொபைல் கால்குலேட்டர் கூட எடுத்து 100 இன்ட்டு இதை போட்டு டிவைடட் பை 140 போட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அடித்து போட்டதில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிற விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுட்டு அதுக்கு மேலே ஏதாவது இஷ்யூனா மட்டும் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த அடித்து போடுறதுல மிஸ்டேக் பண்ணிவிட்டு எனக்கு மெசேஜாக கொடுக்குறீங்க. நானும் ஒவ்வொருத்தருக்கும் ரிப்ளை கொடுத்துட்டே இருக்கேன். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க பேட்ச்குள்ளே இருக்கவங்க. ஓகே, சரி, ஓகே. இதை மட்டும் நீங்கள் அடித்து போடுறதுல ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்களாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். சரிங்களா? ஒரு 4 இது வரைக்கும் 2-3 வீடியோவில் எனக்கு ஒரு 4 மெசேஜ் ஃபோன் கால் என்னென்னா அந்த அடித்து போடுறதில் மிஸ்டேக் பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி இஷ்யூவில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. 32வது சம் போகலாங்களா? ஓகே, பாருங்கள். ரூ.1000 ஆனது தனி வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளில் ரூ.1150 ஆகிறது எனில் அதன் வட்டி வீதம் 3% அதிகரிப்பதால், நல்லா நோட் பண்ணணும், சம்மில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சக்ஸஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லும். சரிங்களா? கிடைக்கும் மொத்த தொகையை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எடுத்து எழுதுகிறோம். பி 1000 ஆனது, பி எவ்வளோ 1000, அப்போ 3 ஆண்டுகளில் என் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 3, அப்போ 1150 ஆகிறதுனா அப்போ ஏ மொத்த தொகை எவ்வளவாகுதான் 1150 ஆகிறது. அதன் வட்டி வீதம் 3% அதிகரிப்பதாலும் கொடுத்துருக்காங்க. வட்டி வீதம் R=3% ப்ளஸ் ஏன்னா அதிகரிப்பதால். ஓகே, அப்போது பி கொடுத்துருக்காங்க, என் கொடுத்துருக்காங்க, ஆர் கொடுத்துருக்காங்க, மொத்த தொகை கொடுத்துருக்காங்க. வட்டி 3% அதிகரிப்பதால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த வட்டியை தூக்கி நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு வட்டி தொகை எவ்வளோன்னு கிடச்சிருமா அந்த 3%க்கு. அப்போ அதை நம்ம அதிகரிப்பதால் அப்படிங்கிறதுனால நம்ம ப்ளஸ் பண்ண போகிறோம். அப்போ SI=PNR/100. அப்போ பி என்னது 1000 இன்ட்டு என் என்னது 3 இன்ட்டு 100, அதாவது ஆர் என்னது 3% பை 100 அடித்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 90 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். அப்போ 3% அதிகரிப்பதால் கிடைக்கும் மொத்த தொகைன்னு கேட்டாங்க. அப்போ 1150ஓட மொத்த தொகையோடு என்ன பண்ணணும், அந்த 3%க்கு உண்டான வட்டி தொகை எவ்வளவு 90. அப்போ ஏ மொத்த தொகை எவ்வளோ மொத்தமாக 1240 அப்படிங்கிறத ஆன்சர். நான் இதில் போட்டிருக்க ஆன்சர் எல்லாமே 100% நல்லா செக் பண்ணிவிட்டு தான் நான் சம் போட்டு நான் ஆன்சரும் கரெக்டாக கொடுத்துருக்கேன். சரிங்களா? டோன்ட் வரி. அதே மாதிரி புரியல அப்படின்னா திரும்ப இன்னொரு டைம் கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைன்னா அந்த ஸ்பீடு கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சு கேளுங்க. சரிங்களா? ஓகே, நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் தானே, ஆல்ரெடி நடத்தின மாடல் தானே அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வேகமாக போகிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, 33வது சம் பாருங்கள். ரூ.7000 அசலுக்கு 16 மாதங்களுக்கு ரூ.1680 தனி வட்டி கிடைத்தால் வட்டி வீதத்தை காண்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அப்போ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், அசல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 7000. அப்போ என்ன கொடுத்துருக்காங்க ரொம்ப முக்கியமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். 16 மாதங்களுக்கு நான் என்ன சொல்லிட்டேன், ஒரு வருஷத்துக்கு 12 மாதம்னு சொல்லிட்டேன். அப்போ 16 மாதங்களுக்கு நான் டக்குன்னு 16 டிவைடட் பை 12 நான் 16ன்னு போட்டுக்கிறேன். நான் அப்புறமா மாதத்துக்கு எழுதிக்கிறேன், அந்த வேலையே இருக்கக்கூடாது, மிஸ் பண்ணிவிடுவோம். சரி, ஓகே. அப்போ என்ன கொடுத்துருக்காங்க 1680 ரூபா தனி வட்டியே கிடைக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ வட்டி வீதம் ஆர் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம வழக்கம் போல் என்ன பண்ணலாம், நம்ம தனி வட்டி கொடுத்துட்டாங்க, பி கொடுத்துட்டாங்க, என் கொடுத்துட்டாங்க, ஆர் கேட்குறாங்க. அப்படிங்கும்போது SI=PNR/100 ஃபார்முலாலேயே அப்ளை பண்ணி போடலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், 1680 = 7000 × 16/12 × R/100 அப்படிங்கிறத நம்ம அப்ளை பண்ணும்போது வரும். 6 மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு 7000 × 16 மேலே அப்படியே இருக்கும். அதே மாதிரி இந்த 1680 × 12 × 100 ஒரு பக்கமாக வந்துடும். அதாவது ஒரு சிலர் சொல்லுவீங்க 1250 × 12 × 100 தானே மேலே இருக்கணும், 7000 × 16 எல்லாம் எப்படி போட்டாலும் ஆன்சர் ஒன்று தான். சரிங்களா? ஓகே, இந்த சைடு மேலே எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சைடு கீழே எடுத்துக்கணும், அவ்வளோதான். 1250 இந்த பக்கம் கொண்டுட்டு வரும்போது என்ன வந்துடும், கீழே வந்துடுமா? ஓகே, அப்போ R=18% அப்படிங்கிறது ஆன்சராக கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்த டாபிக் போகலாங்களா? சரி, ஓகே. 34வது சம் போகலாங்களா? பாருங்கள், இந்த கொஷின் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டாக அடிக்கடி கேட்ட ஒரு ப்ரீவியஸ் கொஷின். சரிங்களா? ரூ.7000 அசலுக்கு 16 மாதங்களுக்கு 1680 கிடைத்தால் தனி வட்டி வீதத்தை காண்க. நான் சொன்னேன்னா
இப்போ 33வது சம் சேம் சம் தானே பார்த்தோம். இது 34வது சம். அது அடிக்கடி ப்ரீவியஸ் இயரில் கேட்குறதுனால நான் கொஷின்ஸ் மாற்றி மாற்றி எழுதும்போது பார்த்தா அதையே தான் திரும்ப ஒரு இதில் கொஷினில் கேட்டிருக்காங்க. ஸோ 33வது சம் என்னவோ அதுதான் 34வது சம். சரிங்களா? நெக்ஸ்ட் பேஜ் போகலாங்களா? ஓகே, 35வது சம் பாருங்கள். நான் நெக்ஸ்ட்டு டாபிக் எழுதும்போதுலேருந்து கொஞ்சம் வேறு நோட்டு ஒரு ப்ளைனாக இருக்கிற மாதிரி மேக்ஸ் நோட் வாங்கி நான் எழுதுகிறேன். இது வந்து என்னோடய ரெஃபரன்ஸ்க்காக எனக்கு இந்த மேக்ஸிமம் இந்த டைரி மாதிரி இதில் வந்து எழுதுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் எழுதிட்டு வேறு ஒன்றும் இல்லை. சரி, ஓகே. உங்களுக்கு வந்து இது வரைக்கும் பார்ட் 3 வரைக்கும் கொடுத்துருந்த பிடிஎஃப் வந்து நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். சரிங்களா? பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. சரிங்களா? பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஓகே. இது முடிக்க ஓரளவுக்கு வந்து நான் பிடிஎஃப் வந்து நான் கொடுத்துட்றேன். உங்களுக்கு மேக்ஸுக்கு மட்டும் அப்பப்போ பிடிஎஃப் கொடுத்துட்றேன். மற்ற டாபிக்ஸ்க்கு வந்து ஒரு 2 டேஸ்க்கு ஒன்ஸு நான் பிடிஎஃப் கொடுக்க சொல்லிடுறேன். சரிங்களா? ஓகே, 35வது சம் பாருங்கள். ரூ 1600க்கு 2 வருடங்கள் 4 மாதங்களில் கிடைக்கும் தனி வட்டி ரூ 252 என ஆண்டு வட்டி வீதம். இப்போ என்ன கேட்குறாங்க? 1600 ரூபாய்க்கு. அப்போ அசல் என்ன? 1600. எத்தனை வருஷம் எத்தனை மாதம்னு கொடுத்துருக்காங்கன்னு கரெக்டாக எடுத்து எழுதணும். 2 வருஷம் 4 மாதம்னு சொல்லிட்டாங்க. 4/12 கையோடு போட்டுடணும். அப்போ தனி வட்டி எவ்வளோ கிடச்சிதா? 252 ரூபா கிடச்சிதா? அப்போ வட்டி வீதம் 6 கேட்டிருக்காங்க. போன சம் மாதிரியே தானே. அப்போ இந்த இதை வந்து ஷார்ட் பண்ணிக்கலாமா? 2 × 12 = 24 அப்புறம் ஒரு 4 ப்ளஸ் பண்ணிங்கன்னா 28/12 கிடைக்குமா? அதை ஷார்ட் பண்ணிங்கன்னா 7/3 கிடைக்கும். சரிங்களா? ஓகே. அப்போ நமக்கு ஃபார்முலா என்ன? SI = P/100. அப்போ இங்கே வந்து SI என்னது? 252. P என்னது? 1600 இன்ட்டு N என்ன? 7/3 இன்ட்டு R/100. 6 மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு இந்த 1600 இன்ட்டு 7 கீழே வந்துருச்சு அப்படின்னா 252. இந்த 3 × 100 வந்து இப்படி மேலே போயிடும். அப்போ மேலே இருக்கிறது கீழே வந்துடும், கீழே இருக்கிறது மேலே போயிடும். அப்போ ஆன்சர் வந்து என்னது? 6.75% வரும். அடித்து போடுறதுல ஏதாவது மிஸ்டேக் பண்ணிங்கன்னா இந்த பர்சன்டேஜ் வராது. சரிங்களா? அடித்து போடுறதுல மிஸ்டேக் பண்ணாதீங்க. நான் வந்து ஏன் ஒவ்வொன்றையும் அடித்து போட்டு காமிக்கல அப்படின்னா நான் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன் அப்படிங்கிறதுனால விடலை. நீங்கள் அடித்து போட்டு ஆன்சர் வரலையா திரும்ப அடித்து போடுங்க. திரும்ப ஆன்சர் வரலையா திரும்ப செக் பண்ணுங்கள். மொபைல் அடித்து போட்டோம்னா இந்த ஆன்சர் வருமா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணுங்கள்? இதுக்கு ஆன்சர் நீங்கள் வந்து பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, அடுத்த சம் போகலாங்களா? சரி, ஓகே. இது வந்து இப்படி எழுதலாம். 3/4% எழுதலாம். 75% அப்படிங்கிறத. சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 4000 ஆனது 4 ஆண்டுகளில் ரூ 5000 ஆகிறது. 36வது சம்மு. 4000 ஆனது 4 ஆண்டுகளில் ரூ 5000 ஆகிறது எனில் கணக்கிடப்பட்ட தனி வட்டி விகிதம் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடனே பயந்துட்டு ஓடிடக்கூடாது. தனி வட்டி விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? தனி வட்டி எவ்வளோன்னு கேட்குறாங்க. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அப்போ P = 4000, N = என்னது? எத்தனை வருஷம்? 4 ஆண்டுகள். அப்போ மொத்த தொகை எவ்வளவு? 5000 ஆகுதுன்னு சொல்கிறாங்க. தனி வட்டி விகிதம் யாதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ PN கொடுத்துட்டாங்க. SI வந்து தனி வட்டி விகிதம் தான் கேட்டிருக்காங்க. ஆனால் மொத்த தொகை இங்கே கொடுத்துட்டாங்க. அப்போது நமக்கு மொத்த தொகையும் கொடுத்துட்டாங்க, அசலும் கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம டக்குன்னு என்ன பண்ணிடலாம்? மொத்த தொகையிலேருந்து அசலை கழிச்சா நமக்கு தனி வட்டி எவ்வளோன்னு கிடச்சிருமா? கிடச்சிரும்ல? ஓகே. அப்போ தனி வட்டி SI = A - P அப்படிங்கிற ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம்னா அப்போ 5000லேருந்து 4000 கழிச்சிங்கன்னா உங்களுக்கு தனி வட்டி 1000 கிடச்சிடும். அப்போ தனி வட்டி விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்களா? அப்போ தனி வட்டி விகிதம்க்கு என்ன பண்ணணும்? இது SIன்னு தான் நமக்கு கிடச்சிருச்சு. அப்போ SI = P/100 ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம்னா SI = 4000 × 4 × R/100. அப்போ 1000 இதை வந்து அப்ளை பண்ணோம்னா 6 மட்டும் இந்த பக்கம் வச்சிட்டோம்னா இந்த SIயும் இந்த கீழே இருக்க 100 மேலே இருக்கும். அப்போ 4000 × 4 கீழே வச்சோம்னா 25/4 அப்படிங்கிறது கிடைக்கும். அதை நம்ம கலப்பு பின்னமாக மாற்றணும்னா 6 நாள் 24 1 25/4 இப்படி எழுதலாம். சரிங்களா? ஓகே, ஒரு குழப்பம் இல்லையே. நெக்ஸ்ட் சம் போகலாங்களா? சரி பாருங்கள். ரூ 2000க்கு 37வது சம் நம்பர் போட்டு நோட் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் ஒரு டவுட்டுனா எனக்கு கேட்கும்போது வந்து சம் நம்பர் சொன்னீங்க அப்படின்னா நான் வந்து எனக்கு கிளியர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ரூ 2000க்கு 2 ஆண்டுக்கு தனி வட்டி 120 எனில்
2 வருஷத்துக்கு 2 ஆண்டுக்கு, சாரி 2000 ரூபாய்க்கு 2 வருஷத்துக்கு தனி வட்டி 120 ரூபாய் எனில் ஆண்டு வட்டி வீதம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ ஆர் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன கொடுத்துருக்காங்க, அசல் கொடுத்துருக்காங்களா, எழுதிக்கலாமா. பி = 2000, அப்போ என் = 2 ஆண்டுக்கு தனி வட்டி எவ்வளோ, எஸ் = 120, அப்போ ஆர் = எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ பிஎன்ஆர் ஆர் வந்து கேட்குறாங்க. அப்போ இங்கே தனி வட்டி கொடுத்துட்டாங்க. அப்போ எஸ் = PNR/100 ஃபார்முலாலேயே சூப்பராக அப்ளை பண்ணலாம். அப்போ தனி வட்டி நமக்கு எவ்வளோ கிடைக்குது, 120 அப்படிங்கிறத முன்னாடி வச்சுட்டு இதே வந்து இந்த பக்கம் அப்ளை பண்ணும்போது நமக்கு ஆர் வந்து 3% அப்படின்னு கிடச்சிரும். இந்த அடித்து போகிறதுல மிஸ்டேக் பண்ணிடாதீங்க, சரிங்களா. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, எனக்கு வந்து பெரிய வாய்ப்பாடுலாம் தெரியல அப்படின்னா கொஞ்சம் அதெல்லாம் வந்து படிச்சு தான் ஆகணும். உங்களுக்கு டைம் இருக்கிறப்பெல்லாம் வந்து ஒரு ரொம்பலாம் வேண்டாம், ஒரு 10 வரைக்கும் செகண்ட் டேபிள்லேருந்து ஒரு 16th டேபிள் வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா கூட போதும். ஒரு 10 வரைக்கும் கொஞ்சம் அப்பப்போ சொல்லி பாருங்கள். அப்படி இல்லையா 2 அடித்து போடுங்க, சரிங்களா. என்னென்னா நமக்கு அந்த டேபிள்ஸ் தெரியும் போது எக்ஸாம் ஹாலில் கொஞ்சம் டைம் கன்சியூமிங் ஆகும், அதுக்காக சொல்கிறதா, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, 38 இது பாருங்கள். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு சம்மையும் எந்தளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, ஒவ்வொரு சமயம் நீங்கள் எந்தளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுலையே உங்களுக்கு வந்து அந்த டேபிள்ஸு எந்தெந்த நம்பர்ஸ் அடிக்கடி வரும் அப்படிங்கிறதுலாம் வந்து ஓரளவுக்கு மெமரி ஆயிரும், சரிங்களா. ஓகே, ப்ராக்டிஸ் மஸ்ட்டு. 38வது சம் பாருங்கள். 16 மாதங்களுக்கு முதலீடு செய்யப்பட்ட அசல் ரூ. 7000க்கு பெறப்பட்ட வருடாந்திர சாதாரண வட்டி தொகை ரூ. 1680 எனில் ஆண்டு வட்டி சதவீதம் என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. இல்லை என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு பேராகிராஃப் எழுதியிருக்காங்கனால படிக்க முடியலன்னு சொல்கிறாதீங்க. 16 மாதங்கள், அப்போ n = 16/12, ஏன்னா மாதங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, அப்போ அசல் வந்து ரூ. 7000 எழுதிட்டோம். வருடாந்திர சாதாரண வட்டி தொகை ரூ. 1680, வட்டி தொகை எவ்வளவாமா, 1680 ரூபாயாமா. அப்போ வட்டி சதவீதம் கேட்டிருக்காங்க, இவ்வளோதான் சம்மு. அப்போ எஸ்ஐ கொடுத்துட்டாங்க, பி கொடுத்துட்டாங்க, என் கொடுத்துட்டாங்க, ஆர் கேட்டிருக்காங்க. அப்போ எஸ்ஐ = PNR/100 ஃபார்முலாலே அப்ளை பண்ணலாமா. அப்ளை பண்ணால் உங்களுக்கு அடிச்சு போட்டிங்கன்னா ஆர் = 18% அப்படின்னு கிடைக்கும். ஓகே, சரிங்களா. ஓகே, பாருங்கள். நெக்ஸ்ட்டு 39வது சம் பாருங்கள். 10 ஆண்டிற்கு பிறகு ரம்யாவிற்கு ரூ. 9 லட்சம் தேவைப்படுகிறது. 10 வருஷத்துக்கு அப்புறம் 9 லட்சம் அவங்களுக்கு ரம்யாவுக்கு வேணுமா எனில் ஆண்டிற்கு 20% தனி வட்டி அளிக்கும் வங்கியில் ரம்யா எவ்வளவு அசலாக செலுத்த வேண்டும். இதில் ஒன்றும் இல்லைங்க, அசல் கேட்குறாங்க, சரிங்களா. n = 10, அப்போ 9 லட்சம் தேவைப்படுகிறதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ தேவைப்படுது அப்படின்னா மொத்தமாக வட்டி முதல்ல எல்லாம் சேர்த்து 9 லட்ச ரூபா அவங்களுக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. அப்போ மொத்த தொகை எவ்வளவா, 9 லட்சம். 20% தனி வட்டி அப்படின்னா என்னது, ஆர் = 20%. என்ன கேட்குறாங்க, எவ்வளவு அசலாக செலுத்த வேணும்னு கேட்குறாங்க. அசல் பிக்கு தான் கேட்குறாங்க. ஆனால் நமக்கு வந்து என்ன இங்கே வந்து தேவையில்லை, எஸ்ஐ வந்து தேவையில்லை. இப்போ அதாவது ஏ கொடுத்துட்டாங்க, பி கேட்குறாங்க அப்படிங்கும்போதே டக்குன்னு நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கோம். மொத்த தொகை கொடுத்து அசல் கேட்குறாங்க அப்படின்னு உடனேயே நம்ம ஃபார்முலா ஒன்று சொல்லியிருக்கோமா, ஏ கொடுத்து பி கேட்டால் 100A/100 + NR அப்படிங்கிற ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிங்கன்னா 100 × A/100 + NR. அப்போ 100 × A/100 100 + 200 300 போட்டு அடித்து போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து 1 10 100 1000 10,000 லட்சம் 3 லட்ச ரூபா அசலாக கிடைக்கும். அடித்து போட்டால் தான் கிடைக்கும், சும்மா கிடைக்காது. அதுக்காக யார் அடித்து போட்டால் எனக்கு 3 லட்சம் கொடுக்குறாங்கன்னு கேட்டுறாதீங்க, ஒரு ஃபண்டுக்காக சொன்னேன். நெக்ஸ்ட்டு போகலாங்களா. 40 ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம ஸ்கூல் புக்கில் என்ன இருக்குது, இம்பார்ட்டண்ட் அரிகண்ட் கைடோட புக்கு சம் என்ன, ப்ரீவியஸ் கொஷின் என்ன, எல்லாம் பார்த்துட்டே வரோம். அதுக்கப்புறமா ஆர்எஸ் அகர்வால் சம்மில் அது முக்கியமான அந்த ப்ரீவியஸ் கொஷின் ரிலேட்டடான சம்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம் அப்படின்னா டாபிக் கம்ப்ளீட்டட். ஓகே, ஆர்எஸ் அகர்வால் புக்கு ஒரு டாபிக் ஓரளவு கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு எல்லாமே ஓரளவுக்கு பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா ஆர்எஸ் அகர்வால் பார்த்துக்கலாம், சரிங்களா. ஏன்னா ஆர்எஸ் அகர்வால் அப்படிங்கிறது ஒரு பெரிய கடல் மாதிரி தான். பட்டு இதுதான் வந்து நமக்கு இம்பார்ட்டண்ட்டு. இதை வந்து தரவாக முடிச்சிட்டோம் அப்படின்னா 22க்கு மேலே கன்ஃபார்ம். 22 வந்து எப்படி இருந்தாலும் கன்ஃபார்ம். அந்த 3 மார்க்குக்கு தான், 3 கொஷினுக்கு தான் நம்ம ஆர்எஸ் அகர்வால் ரெஃபர் பண்ண போகிறோம். ஸோ இந்த டாபிக்ஸ் ஸ்கூல் புக்கு அரிகண்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் இதையெல்லாம் கம்ப்ளீட்டாக தரவாக முடிச்சிட்டோம் அப்படின்னா
அதுலேயே அந்த ஆர்எஸ் அகர்வால் சம்ஸ் இந்த லேட்டஸ்ட்டாக இந்த லாஸ்ட் இயர் கேட்டதில் எல்லாம் இருக்கிற மாடல்ஸ் நம்ம இதுலேயே ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேயே பார்த்துருவோம். அப்போது அந்த ஏதாவது 1-2 சம் வந்து நமக்கு அதுக்காக தான் வந்து ஆர்எஸ் அகர்வாலை நம்ம எடுக்க போகிறோம். அதனால் வந்து ஃபஸ்ட்டு டாபிக் வைஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆர்எஸ் அகர்வால் போகலாம். எடுத்தோன்னா ஆர்எஸ் அகர்வால் போகாதீங்க. சரிங்களா? ஓகே, பாருங்கள் 40வது சம் வந்து பாருங்கள். ஒரு முதலீட்டாளர் பிரதி மாதம் தனிவட்டியாக ரூ 10,000 பெற விரும்புகிறார். வட்டி வீதம் ஆண்டுக்கு 8% எனில் அவர் முதலீடு செய்ய வேண்டிய தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ தனி வட்டி எவ்வளோன்னு சொல்கிறாங்க? 10,000 சொல்கிறாங்க. ஆர் ஈக்குவல் டு என்ன சொல்கிறாங்க? 8% சொல்கிறாங்க. அசல் வந்து கேட்குறாங்க. முதலீடு செய்ய வேண்டிய தொகைன்னு என்னது? அசல் கேட்குறாங்க. அப்போ இந்த எண் எங்கெங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்கே தான் நீங்கள் நோட் பண்ணணும். அப்போ என் ஈக்குவல் டு என்னது? பிரதி மாதம். பிரதினா என்னது? ஒவ்வொரு அப்படின்னு மீனிங் இருக்குது. ஒரு அப்படிங்கிற மீதி. பிரதி மாதம் ஞாயிற்றுக்கிழமை அந்த மாதிரி படிச்சிருக்கோம்ல, ஒவ்வொரு ஒரு அப்படிங்கிறத மீனிங்கு. அப்போ பிரதி மாதம் அப்படின்னா ஒரு மாதம். பிரதி மாதம் அப்படின்னா என்னது? ஒரு மாதம். மாதம்னு கொடுத்துருந்தாங்களாலே நமக்கு வந்து வருஷத்தை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பை 12 போடணும்னு சொல்லியிருக்கேன்னா, அப்போ பிரதி மாதம் அப்படின்னா ஒரு மாதம். அப்போ 1/12. இது புரியுதுங்களா உங்களுக்கு? எப்படி n = 1/12 சொன்னீங்க, இங்கே வந்து அப்படியெல்லாம் ஒரு நம்பரே இல்லையே அப்படின்னா, பிரதி அப்படின்னா ஒவ்வொரு ஒரு அப்படிங்கிற மீனிங்க. சரிங்களா? மாதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மாதம் அப்படின்னாலே வந்து நம்ம இயருக்கு கன்வெர்ட் பண்ணுறக்காக நம்ம பை 12 போடுவோம். சரிங்களா? அப்போ பிரதி மாதம் அப்படின்னா ஒரு மாதம் அப்படிங்கிறத மீனிங்கு. அப்போ இங்கே n = என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு மாதம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு மாதம் அப்படின்னா ஒரு மாதம்னா நம்ம வருஷத்தை கன்வெர்ட் பண்ணுறக்காக பை 12 போட்டுக்கிறோம். சரிங்களா? புரிஞ்சுதுங்களா? அப்படியே தூக்கி அப்ளை பண்ணுங்க. SI = P/100 போடுங்க. SI என்னது? நமக்கு SI வந்து 10,000 × 12 × 100/1 × 8 அந்த மாதிரி வரும். நீங்கள் போடும்போது பார்த்தீங்கன்னா அசல் வந்து P இந்த பக்கம் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து 15 லட்சம் கிடைக்கும். சரிங்களா? ஓகே, இதில் எங்கேயாவது ஒரு 0 விட்டுட்டு இல்லை எனக்கு 15 லட்சம் கிடைக்கல, 1,50,000 தான் கிடச்சிது அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. 15 லட்சம் ஆன்சர் கிடைக்க வரைக்கும் நீங்கள் விடாமல் ட்ரை பண்ணி போட்டு முடிச்சுடுங்க. சரிங்க, அடுத்த சம் போகலாங்களா? கொஞ்சம் வேகமாகவே பார்ப்போம். இதெல்லாம் ரொம்ப ஈஸியானதான். விஜய் ரூ 10,000 5% வட்டி வீதத்தில் வைப்பு நிதியாக செலுத்துகிறார். எத்தனை ஆண்டுகளில் 11,000 ரூபாயை அவர் பெறுவார்? 10,000 ரூபாயை வைப்பு நிதியாக வைக்கிறாராம். அப்போ அசல் 10,000. ஆர் = எத்தனை பர்சன்டேஜ்? 5%. எத்தனை ஆண்டுகள் 11,000 ரூபாயை அவர் பெறுவாராம்? மொத்த தொகை 11,000. அப்போ ஏ கொடுத்துட்டாங்க, பி கொடுத்துட்டாங்க, ஆர் கொடுத்துட்டாங்க, என் கேட்குறாங்க, ஆண்டுகள் கேட்குறாங்க. அப்போ நமக்கு எஸ்ஐ வந்து தெரியணுமா? அப்போ தானே வந்து நம்ம என்ன பண்ண முடியும், அது கரெக்டாக அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம கரெக்டாக இருக்கும். அப்போ அசல் மொத்த தொகை கொடுத்துட்டாங்க, அசல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா மொத்த தொகையிலேருந்து அசலை கழிச்சா நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருமா? வட்டி எவ்வளோன்னு கிடச்சிருமா? SI = A - Pங்கிற ஃபார்முலா இருக்கா? அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1000 கிடச்சிருச்சுன்னா அப்போ இது வந்து எங்கேருந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, இது SI = PNR/100 ஃபார்முலா தான். அப்போ SI = PNR/100 அடித்து போட்டிங்க அப்படின்னா n = 2 அப்படிங்கிறது ஆன்சராக கிடைக்கும். சரிங்களா? 42வது சம் பார்க்கலாங்களா? ஓகே, ஒரு குறிப்பிட்ட தொகையானது 8% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளில் ரூ 20,160 ஆகிறது எனில் அசலை காண்க. சரி, ஓகே, ஒரு குறிப்பிட்ட தொகைன்ட்டாங்க, அப்போவே அசல் கொடுக்கலேன்னு முடிவு பண்ணிக்கலாம். சரி, ஓகே, பாருங்கள். ஆர் = என்ன கொடுத்துருக்காங்க? 8%. எத்தனை ஆண்டுகளில்? n = 5 ஆண்டுகளில் எவ்வளவு ஆகிறதுன்னு சொல்கிறாங்க? 20,160 ஆகிறது எனில் அசலை காண்க. அப்போ பி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே பாருங்கள், ஏ கொடுத்துருக்காங்க, பி கேட்டிருக்காங்க. அப்படியும் முடிவு பண்ணிடணும். ஏ கொடுத்து பி கேட்டால், மொத்த தொகை கொடுத்து அசல் கேட்டால் நமக்கு ஃபார்முலா என்னன்னு தெரியும்ல? என்னது? 100A/100 + NR. அப்படியே தூக்கி போட்டு அப்ளை பண்ணுங்கள். அப்போ பி மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு 100A/100 + NR. அப்போ என்னையும் ஆரையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 140. அப்படியே போட்டு அடித்து போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து 14,400 வரும். அடித்து போடுறத சொல்லுங்கன்னெலாம் சொல்லாதீங்க. நீங்கள் அடித்து போடுங்க. நீங்கள் அடித்து போட்டு அதில் தடுமாறி தப்பு பண்ணி நீங்கள் கற்றுக்கும் போது இந்த ஆன்சர் வர வரைக்கும் நீங்கள் அடித்து போடுறத எந்த சூழ்நிலையிலும் பின்வாங்கிறாதீங்க. தடுமாறி நீங்கள் இது பண்ணும்போது தான் எக்ஸாமில் இது வந்துச்சுன்னா அப்பா இப்படியெல்லாம் பண்ணம்ல போட்டோம்ல ஞாபகம் வந்துடும். சரிங்களா? ஓகே, அடுத்த சம் போகலாங்களா? இதெல்லாம் ஆக்சுவலாக வந்து
ப்ரீவியஸ் இயர் கொஷினை அதே மாடலில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கணும். பட் இருந்தாலும் இதுதான் அப்படின்னு தெரிஞ்சுட்டா நீங்கள் ஓகே ஒரு ஐடியா படியே பண்ணும்போது ஓகே அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். அதுக்காக தான் 43வது சம் பாருங்கள். நம்ம A to Z சம்ஸ் பார்த்துடலாம் அப்படிங்கிறதுனால தான். 43வது சம் பாருங்கள். ஒருவர் ரூ 10,000 ஆண்டிற்கு 9% தனி வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்தால் அவருக்கு கிடைக்கும் மொத்த தொகை எவ்வளவுன்னு கேட்டாங்க. அவர் 10,000 ரூபாயை 9% வட்டியில் 3 வருஷத்துக்கு வச்சா அவருக்கு கடைசியில் கிடைக்கிற மொத்த தொகை எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ P = 10,000மா, R = எத்தனை பர்சன்டேஜ் 9%, எத்தனை வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கா, அவங்களுக்கு கிடைக்கிற மொத்த தொகை எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ அப்படியே தூக்கி போட்டு வட்டி எவ்வளோன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ SI = PNR/100 அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? SI = PNR/100 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன தான் கிடைக்குமா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வட்டி தொகை எவ்வளோன்னு கிடைக்கும். அப்போ தான் நமக்கு ஈஸியாச்சு. அப்போ AC = P + SIன்னு படிச்சிருக்கோமா? அந்த ஃபார்முலா இருக்குல்ல, மொத்த தொகை வேணும் அப்படின்னா அசலையும் வட்டியும் கூட்டினா மொத்த தொகை. அதாங்க இப்போ என்ன சொல்கிறது, ஒருத்தர்கிட்ட வந்து வட்டியும் முதலையும் கொண்டு போய் கட்டிட்டு வந்துட்டிங்கன்னா அவங்களுக்கு மொத்தமாக செட்டில் பண்ணிட்டு வந்துட்டிங்க தானே. அதுதான் மொத்த தொகை = அசல் ப்ளஸ் வட்டி. அப்போ AC = 10,000 + 2,700 12,700 அப்படிங்கிறது ஆன்சரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாங்களா? 44வது சம் பாருங்கள். இது வந்து அடிக்கடி கேட்ட கொஷினு, நல்லா பார்த்துக்கோங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, மாலா ஆண்டிற்கு 11% வட்டி வீதத்தில், ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இது வரைக்கும் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்கூல் புக்கில் இருக்க சம்ம அந்த நம்பர் மாறாமல் அப்படியே கொடுத்தாங்க. அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின். இப்போ ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னா, அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து அந்த ஸ்கூல் புக்கில் இருக்க சம்ஸு அந்த வேறு மற்ற சம்ஸ் தான் வந்து கொஞ்சம் நம்பர் சேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்களோ தவிர்த்து அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷினில் இருக்க சம்ம அப்படியே தான் கொடுக்குறாங்க. இப்போ வரைக்கும் ட்ரெண்ட் அப்படி தான் போயிட்டுருக்கு. ஓகே, அதனால தான் நான் இதுக்கு வந்து இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கு காரணம் வந்து அதுதான் ப்ரீவியஸ் இயர் கொஷினுக்கு. மாலா ஆண்டிற்கு 11% வட்டி வீதத்தில் ரூ 5,000 2 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்கிறார். 2ஆம் ஆண்டின் முடிவில் அவர் பெறும் மொத்த தொகை எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ R = எத்தனை பர்சன்டேஜ் சொல்கிறாங்க? 11%. இந்த 5,000 என்னது? வட்டி விதத்தில் 5,000. அப்போ P = 5,000. ஏன்னா அதை தான் முதலீடு செய்கிறார், அதுதான் அசல். 2ஆம் ஆண்டின் முடிவில் அப்போ N = 2. 2 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்கிறாரா? அப்போ 2. அப்போ A மொத்த தொகை எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம உடனே தூக்கி போட்டு வட்டி எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடணும். அப்போ SI = PNR/100 அப்படின்னு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வட்டி கிடச்சிரும். வட்டி கிடைச்ச உடனே என்னது? AC = P + SI, அதாவது மொத்த தொகை = அசல் ப்ளஸ் வட்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு 6,100 அப்படிங்கிறது ஆன்சராக கிடச்சிடும். அப்போ மொத்த தொகை 6,100. 45வது சம் பார்க்கலாங்களா? டக்குன்னு முடிஞ்சிடும். இன்னும் ஒரு 2-3 சம் தான் முடிஞ்சிடும். ஒரு குறிப்பிட்ட தொகையானது 6% தனி வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளில் ரூ 6,372 ஆகிறது எனில் அசலை காண்க. கொஞ்சம் வேகமாக பாருங்கள். R = 6%, N 3 ஆண்டுகள்னு கொடுத்துட்டாங்க. இங்கே வந்து 6,372 ஆகிறதுன்னு சொன்னாங்க. அப்போ மொத்த தொகை வந்து 6,372 ரூபாயா. அப்போ அசல் கேட்குறாங்க. இதில் நம்ம A கொடுத்து P கேட்டால், மொத்த தொகை கொடுத்து அசல் கேட்டால் ஒரு ஃபார்முலா இருக்கா? A கொடுத்து P கேட்டால் 100A/100 + NR. அதே ஃபார்முலாவில் அப்படியே தூக்கி அப்ளை பண்ணி அடித்து போடுங்க. ரூ 5,400 அப்படிங்கிறது ஆன்சராக கிடைக்கும். பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் போட்டுட்டு அடுத்த சம்க்கு போங்க. சரிங்களா? ஓகே, அடுத்தது பாருங்கள். நீங்கள் வேகமாக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் போட்டுட்டு வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது வீடியோவில். சரிங்களா? இதுவே வந்து 4 கட்டாக இருக்குது. இனி இது எல்லாம் நான் உட்காந்து ஜாயின் பண்ணணும். ஒவ்வொரு வீடியோவையும் எல்லாம் ஒன்றா தூக்கி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அது அப்லோட் ஆகிறதுக்கு ஒரு 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறமா அப்லோட் ஆக வரைக்கும் மொபைலில் வேறு எந்த வேலையும் கிட்ட போய் பார்க்கக்கூடாது, கம்முன்னு வச்சிடணும் ஃபோனை. அதுக்கப்புறமா அதை எடுத்து மறுபடியும் நான் வந்து என்ன பண்ணணும்? யூடியூப்பில் அப்லோட் பண்ணணும். அது பார்த்திங்கன்னா சுற்றிக்கிட்டே இருக்கும், ஒரு 2 மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறமா யூடியூப்பில் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு டைட்டில் கொடுக்கணும். இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. சரிங்களா? ஓகே. ஒரு குறிப்பிட்ட தொகையானது 8% வட்டி வீதத்தில் 46வது சம் நோட் பண்ணிக்கோங்க.
ஒரு குறிப்பிட்ட தொகையானது 8% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளில் ரூ 10,080 ஆகிறது எனில் அசலை காண்க. இதுலேயே அப்படித்தாங்க, வட்டி வீதம் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, வருஷம் என்னன்னு கொடுத்துருக்காங்க, 10,080 ரூபா அசல் ஆகுதுன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஏ கொடுத்துருக்காங்க, பி கேட்டாங்க அப்படின்னாலே ஏ கொடுத்து பி கேட்டால் 100A/100. ஓகே, 48வது சம் பாருங்கள். நானும் உங்களுக்காக வீடியோ வந்து கொஞ்சம் வேகமாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு டேப் ஒன்று வாங்கியிருக்கேன். பார்த்தீங்கன்னா இப்படியே ஒவ்வொன்றா வாங்கிட்டே தான் இருக்கேன் நானும். உங்களுக்கு இப்போ வந்து நான் ஒரு புதுசாக ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வாங்கியிருக்கேன். ஏற்கனவே இந்த ஸ்டாண்ட் வந்து உங்களுக்கு ஷேக் ஆகுது அப்படின்னு சொல்கிறீங்க. அதனால் வந்து அது எனக்கு அந்த ஸ்டாண்ட் எனக்கு பிடிக்கல, அது எனக்கு யூஸ் பண்ண வரல. ஸோ நான் கையில் வச்சுட்டு எடுக்கிறதுனால ஷேக் ஆகுது அப்படின்னு சொல்கிறீங்க. அதனால் நான் வந்து ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வாங்கியிருக்கேன். நாளைக்கு நாளான்னைக்கெலாம் அதில் இருந்தால் கிளாஸ் கொடுப்பேன். அதே மாதிரி ஒரு டேப் ஒன்று வாங்கியிருக்கேன். ஏன்னா அதில் வந்து பிடிஎஃப் மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் இந்த லெட்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா இதாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, சரி, ஓகே. பாருங்கள், 48th சம் பாருங்கள். ஆண்டு வட்டி 14% எனவும் 3 ஆண்டுகளில் ஒரு தொகையின் வட்டி ரூ 210 எனில் அந்த தொகை எவ்வளவுன்னு கேட்குறாங்க. ஆண்டு வட்டி 14% அப்படின்னு கொடுத்துட்டாங்க, 3 வருஷம்னு கொடுத்துட்டாங்க, ஒரு தொகையின் வட்டி எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க. அந்த தொகை எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஒரு தொகை, அந்த தொகை எவ்வளவு? அப்போ என்ன கேட்குறாங்க? பி கேட்குறாங்க. புரிஞ்சுக்கிட்டிங்களா? அந்த தொகைனாலே என்னதான், பி தான் கேட்குறாங்க. மொத்த தொகை அப்படின்னா மொத்த தொகைன்னு கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஓகே ஓகே. ஆர் ஈக்குவல் டு என்னது? 14%, என் ஈக்குவல் டு 3 வருஷம். அப்போ வட்டி எவ்வளோ கிடைக்குதுங்கிறாங்க? 210. அப்போ அசல் வந்து கேட்குறாங்க. சரி, ஓகே. இப்போது எஸ்ஐ கொடுத்துட்டாங்க, பி இல்லை, என்ஆரில் இருக்குது. அப்போ எஸ்ஐ ஈக்குவல் டு PNR/100 ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அசல் கிடச்சிரும். பி ஈக்குவல் டு 500 அப்படின்னு கிடச்சிரும். அடுத்த சம் போலாங்களா? பாருங்கள், இந்த சம்மு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா 47வது சம் உங்களுக்கு மிஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், உங்களுக்கு 47வது சம் மிஸ் ஆகிருக்கும். அந்த 47வது சம் நான் இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். 47வது சம் உங்களுக்கு வீடியோவில் மிஸ் ஆகிருக்கும். ஒரு குறிப்பிட்ட தொகையானது 9% தனி வட்டி வீதத்தில் 6 ஆண்டுகளில் ரூ 16,940 ஆகிறது எனில் அசலை காண்க. ஒரு குறிப்பிட்ட தொகை இருக்குங்க, அதுதாங்க அசல் தொகை. அது வந்து என்ன ஆகுதா, 9% தனி வட்டி வீதத்தில் 6 வருஷத்தில் 16,940 ரூபா ஆயிடுதாமா. அந்த அசல் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ எடுத்து எழுதுங்க. ஆர் வந்து 9%, என் ஈக்குவல் டு ஆரா. அப்போ மொத்த தொகை எவ்வளவு? 16,940. அப்போ அசல் கேட்குறாங்க. அப்போ மொத்த தொகை கொடுத்து அசல் கேட்டாலே ஏ கொடுத்து பி கேட்டால் 100A/100 + NR அப்படிங்கிற ஃபார்ம்லாம் நமக்கு தெரியும். அப்படியே தூக்கி போட்டு பொறுமையாக அப்ளை பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு வந்து ஆன்சர் என்ன கிடைக்கும்? 11,000 அப்படிங்கிறது ஆன்சராக கிடைக்கும். அந்த 11,000 ஆன்சராக கிடைக்க வரைக்கும் அதை விட்டுறாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், 49வது சம் பாருங்கள். ஆண்டுக்கு 12% தனி வட்டி வீதத்தில் ரூ 6,000 ஓராண்டு வட்டியாக கொடுக்கும் தொகையை காண்க. அதாவது நான் வந்து இது ரிலேட்டடான மாடல் எல்லாமே இது வரைக்கும் கொடுத்துருப்பேன், கிளாஸ் கொடுத்துருப்பேன். அதில் வந்து நீங்கள் அந்த மாடல் என்ன அப்படிங்கிறது ஸ்கூல் புக் சம்ஸு மற்றது எல்லாத்துலேயும் பாட்டிங்க. அப்போ இங்கே பார்க்கும்போது இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் உங்களுக்கு புரியுது, இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, இது என்னால் போட முடியுது அப்படின்னா, இது உங்களுக்கு புரியுது அப்படின்னாலே உங்களுக்கு வந்து கிளாஸ் புரிஞ்சிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அதாவது உங்களுக்கு எப்படி டக்குன்னு பார்த்த உடனே போட வரும் அப்படிங்கிறத நீங்கள் எந்த அளவுக்கு அடுத்தடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் வரும். சரிங்களா? இப்போ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்குறாங்க, அதை எப்படி ஃபார்முலா நம்ம போடணும் அப்படிங்கிற அளவுக்கு தெரிஞ்சுது அப்படின்னாலே உங்களுக்கு வந்து 100% நீங்கள் நல்லா தரவாயிட்டீங்க இந்த டாப்பிக்கில் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். சரிங்களா? அந்த அடித்து போடுறதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான், அந்த ஃபார்முலாவுமே அப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். சரிங்களா? ஓகே, இப்போ ஆர் ஈக்குவல் என்ன கொடுத்துருக்காங்க? 12% கொடுத்துருக்காங்க. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 6,000 அப்படின்னு தனி வட்டி வீதத்தில் 6,000 ஒரு நிமிஷம் 6,000 கொடுத்துட்டாங்க. ஓராண்டு வட்டியாக கொடுத்துட்டாங்க. அப்போ என் ஈக்குவல் டு 1 கொடுக்கும் தொகையை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ இதில் வந்து இந்த சம் வந்து நல்லா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எப்படி ட்விஸ்ட் வச்சுருக்காங்க பாருங்கள். ஆண்டுக்கு 12%, ஆர் ஈக்குவல் டு 12%ன்னு போட்டோமா, தனி வட்டி வீதத்தில் கொடுத்துட்டாங்களா. ரூ 6,000 ஓராண்டு வட்டியாக அப்படிங்கிறது ஒரு லைனு. ரூ 6,000 ஓராண்டு வட்டியாக, வட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ரூ 6,000 ஓராண்டு என் ஈக்குவல் டு 1 கொடுக்கும் தொகையை காண்க அப்படின்னு கடைசியில் கேட்டிருக்காங்க. அப்போ பி ஈக்குவல் டு அசல். இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கூடாது? 6,000 ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்துருக்காங்களா, தூக்கி பீல போடு.
அப்புறம் தொகை கேட்டிருக்காங்களா, வட்டி தொகைக்கு கேட்டாங்களா என்னமோ அப்படின்லாம் அப்படியெல்லாம் போனீங்கன்னா ரூட்டே மாறிடும். செம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு படிங்க. ஆண்டுக்கு 12% தனி வட்டி வீதத்தில். அப்போ ஆர் வந்து 12%ன்னு கொடுத்துருக்காங்க. ரூ 6000 ஓராண்டு வட்டியாக, வட்டி ரூ 6000 ஓராண்டு வட்டியாக, 6000 ரூபாயை ஒரு வருஷத்துக்கு வட்டின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ வட்டி என்ன போடணும், எஸ்ஐ ஈக்குவல் டு 6000. அப்போ ஓராண்டுக்கு என்ஸ் ஈக்குவல் டு 1னா அப்போ என்ன கொடுக்கும், தொகையை காண்க. 12% வட்டி வீதத்தில் 6000 ரூபா ஒரு வருஷத்துக்கு வட்டி, அப்போ கொடுக்கும் தொகையை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ அப்ளை பண்ணிங்கன்னா எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100 ஃபார்முலாவே போடுங்க. அப்போ உங்களுக்கு பி கிடைச்சிடுமா, எவ்வளோ கிடைக்கும், 50000 ரூபாய் கிடைக்கும். ஓகேங்களா, 50வது சம்மு. இதுதான் வந்து இது வரைக்கும் பார்த்த மாடலோட ப்ரீவியஸ் இயர் கொஷினில் ஃபைனல் கொஷின். சரிங்களா, ஓகே பாருங்கள். ஆண்டு வட்டி வீதம் 2%ங்க. 3 ஆண்டுக்கு தனி வட்டி 300 ரூபாய்ங்க. அப்போ அசல் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆண்டு வட்டி வீதம் 2%, ஆர் சீக்குவல் 2%, என் சீக்குவல் என்ன கொடுத்துருக்காங்க, 3 வருஷம் கொடுத்துருக்காங்க. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடைக்குதாமா, 300 ரூபாய் கிடைக்குதாமா. அப்போ அசல் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. புரிஞ்சுதுங்களா, ஆண்டு வட்டி வீதம் 2%, வீதம் 3 ஆண்டுக்கு தனி வட்டி 300 கிடைக்கும் எனில் அசலை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பி கொடுத்துருக்காங்க, என் கொடுத்துருக்காங்க, எஸ்ஐ கொடுத்துருக்காங்க. நமக்கு எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100 அப்படிங்கிற ஃபார்முலா தெரியும். அப்போ அப்படியே தூக்கி அப்ளை பண்ணுங்கள். எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100, பி மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டுட்டு வந்தீங்கன்னா மேலே இருக்கிறது கீழே போயிடும், கீழே இருக்கிறத மேலே போயிடும், அந்த மாதிரி வரும். இப்போ 300 × 100 வரும், 3/2 அடிச்சு போட்டிங்கன்னா பிசி ஈக்குவல் டு 5000 கிடைக்கும். அடுத்து வந்து அடுத்த மாடல் தனி வட்டியில் என்ன அப்படிங்கிறத ஒரு 2 வீடியோ 3 வீடியோவில் அந்த அடுத்த மாடலு ப்ளஸ் அது ரிலேட்டடான ப்ரீவியஸ் இயர் கொஷினில் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க. மேக்ஸிமம் வந்து ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணிடுறேன், நீங்கள் போய் தேடிட்டு இருக்க வேண்டாம். சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.